ஹாய் ஹால். ஸோ இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் டைம் சிக்கன் கடைக்கு போகிறேன். என் பெட்ஸ்க்கு சிக்கன் வாங்கலான்னு சொல்லி வெயிலில் வர போயிட்டேன். செம்ம வெயில், சுத்தமாக முடியல, ஏன்டா போகணுன்னு ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்துட்டு இது அந்த குட்டிக்கு 3 hours ஒன்ஸ் ஃபீட் பண்ணணும். ஸோ பால் வச்சுட்டு மொட்டை மாடி போய் எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. எங்கள் வீட்டில் நான்வெஜ் சமைக்கக்கூடாது, ஏன்னா நாங்கள் வெஜிடேரியன். ஸோ நான்வெஜ் சமைச்சா அப்பாவுக்கு பிடிக்காது. சிக்கன் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா மஞ்சளும் போட்டு கழுவிட்டேன். வெஜிடபிள்ஸ்லாமும் கட் பண்ணிட்டேன். கேரட், பம்ப்கின், அப்புறமா பீன்ஸு. இவங்களுக்கு வெயில் வந்து ஒரே ஓவராக இருக்கிறதுனால மேலேயும் இருக்க முடியல. கீழே போயிட்டு மேலே வந்துக்கிட்டே இருந்தாங்க. பட் என்ன வீடியோக்கு அவங்க இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் பாவம் கால் எனக்கே ரொம்ப சுடுச்சு. நானே துணி போட்டு தண்ணிட்டு இருந்தேன், அவங்களுக்கு ரொம்ப சுடும். ஸோ எல்லாத்தையும் வந்து ஒரே குக்கரில் போட்டாச்சு. ஏன்னா அதுக்கு மேலே எங்கள் அம்மா பாத்திரம் கொடுக்க மாட்டாங்க. மஞ்சளும் நெய்யும் மட்டும் போட்டுட்டு ஒரு 4 விசில்ஸ் விட்டுட்டேன். நெக்ஸ்ட் டைம் வீடியோ பண்ணணுன்னா மார்னிங்கே பண்ணிடணும், அதுதான் எங்கள் அம்மா சொன்னாங்க காலையிலேயே. பட் நான் தான் இல்லை லன்ச் டைம் தான் பண்ணுவேன்னேன். பட் ஆனால் பாவம் இவங்க தான் ரொம்ப சஃபர் ஆனாங்க என்னை விட. ஏன்னா அவங்களுக்கு அங்கேயே இருக்கணும்னு ஆசை. பட் ஆனால் வெயில் அவங்களால முடியல. என்ன தான் விசில் வந்தாலும் ஆறணும் வேறு. ஸோ அவங்க ரொம்ப எப்படி தருவ அப்படின்ற மாதிரி என்னையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக ஆறிடுச்சு. ஸோ சாப்பாடெல்லாம் போட்டுட்டு 2 எக்கு மட்டும் ஆம்லெட் மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன் 2 பேருக்கும் ஒன்று. கொஞ்சம் கலைத்திறமை காட்டலான்னு கேரட்டை உள்ளே போட்டு ஏதோ பண்ணி வச்சேன் ஸ்மைலி மாதிரி. ஆனால் ஒழுங்காக வரல. போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த சாரா மேடம் அவுத்து விட்டேன். ஏன்னா 2 பேரையும் ஒன்றா அவுத்தா 2 பேரும் கடிச்சிப்பாங்க, சண்டை போட்டுப்பாங்க. ஸோ இவங்க நார்த் போல்னால் அவங்க சவுத் போல் அப்படி தான் வைக்கணும். எப்போ சாப்பாடு வச்சாலும் ஏதோ 10 நாள் சாப்பிடாத மாதிரி பறக்க வட்டி மாதிரி தான் 2மே சாப்பிடும். அப்படியே லவக். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா மேஷ் பண்ணிட்டேன். அதுலேயுமே 1-2 விட்டு போனதை அப்படியே பொறுக்கி வச்சுட்டு சாப்பிட்ருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தா இந்த குட்டி குச்சான் ஒரே அழுக. ஏன்னா அதுக்கு அட்டென்ஷனே கொடுக்கலையா. நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷத்தில் 2 பேரும் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. Hope you like the video. So meet you all in the next video. So பிடிச்சிருந்தா like and subscribe பண்ணிக்கோங்க. Bye.